friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் மெனு மாதிரி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன லஞ்ச் மெனு பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், கருப்பு கடலை வச்சு குழம்பு வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பீர்க்கங்காய் இருக்கு அது தொக்கு மாதிரி பண்ண போறோம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கருப்பு கடலையை ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் சேர்த்துருக்கேன். அது முழுகிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் சாப்பாடு வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். கடலை வந்து வெந்துருச்சு. இப்போ அந்த குக்கர்லேயே குழம்பு தாளிச்சிக்கலாம். நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், சும்மா ஒரு 5-6 வெந்தயம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 10 வெங்காயம் போல் சின்ன வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கினா போதும். இது ஏன் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இந்த குழம்புல இருக்க தக்காளியை வந்து ரசம் சாதம் கூடயோ இல்லை தயிர் சாதம் கூடயோ வச்சுட்டு சாப்பிடுவோம். இதை வந்து நல்லா மீதி குழம்புக்கெலாம் வதக்குற மாதிரி நல்லா வந்து மசிச்சு வதக்க மாட்டோம். ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி போட்டுட்டு இதை லைட்டாக வதக்கிக்குவோம். இது வந்து இந்த புளி தண்ணியோடு கொதித்து வரும்போது இந்த தக்காளி வந்து நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சாம்பார் பொடி வந்து இது சின்ன ஸ்பூனுன்றதுனால 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மல் ஸ்பூனில் போடுறோம் அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவு போடலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா கருப்பு கடலை, வேக வச்ச தண்ணியோடைய அந்த கடலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா புளி தண்ணியை கரைச்சி வெடிக்கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ அது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் சாப்பாடும் வெந்துருச்சு, அதை வெடிச்சிட்டேன். இப்போ வந்து பீர்க்கங்காய் தொக்கு பண்ணிக்க போகிறேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு இது நல்லா செவக்கட்டும். அடுத்ததாக இதில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு இந்த தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பை வந்து இப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சோம் அப்படின்னா அந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பீர்க்கங்காவை மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். பீர்க்கங்காய்க்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீர்க்கங்காய் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். பீர்க்கங்காய் வேகட்டும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு நடுவில் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி மேலே நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி விட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் டேஸ்ட்டோட. இப்போ பீர்க்கங்காய் பொரியலை நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் வெந்து வரணும். நடுவில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வைக்கலாம். 5 நிமிஷத்தில் பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸு, கருப்பு கடலை வச்சு ஒரு குழம்பு பண்ணிவிட்டு பீர்க்கங்காய் தொக்கு பண்ணியிருக்கோம்.
இது வந்து வெயில் டைம் அப்படின்றதுனால தயிர். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. பை பை.